ஓகேவா? சரி. அதுக்கப்புறம் வந்து الحمد لله نحمده 10 ونستعينه ஒட்டகத்திற்கு 2 ஆட்டை ونستغفره கொடுக்க வேண்டும். ونؤمن به 15 ونتوكل عليه ஒட்டகத்திற்கு ونعوذ 13 بالله من 15 شرور ஒட்டகத்திற்கு أنفسنا ومن 3 سيئات ஆட்டை أعمالنا. கொடுக்கணும். 20 من يهده 20 الله فلا ஒட்டகத்திற்கு مضل 4 له ஆட்டை என்ன ومن செய்யணும்? يضلل فلا هادي கொடுக்க له. வேண்டும். 25ற்கு وأشهد أن لا 25 إله إلا 50லிருந்து الله 30 வரை. وأشهد أن 25லிருந்து محمدا عبده 30 ورسوله أما بعد. 35 நம்ம கணக்கு போட்டிருக்கிறோம். أعوذ 35 வரை بالله من இருந்தால் 1 الشيطان வயது الرجيم பூர்த்தியான بسم الله ஒட்டகக்குட்டியை நம்ம என்ன الرحمن செய்யணும்? الرحيم. கொடுக்க வேண்டும். ஒருவேளை இல்ல, எல்லா புகழும் ஒட்டகம் இறைவனை சில பெண் படைத்து ஒட்டகம் இல்ல, பரிபாலித்துக் கொண்டிருக்கூடிய அல்லது 1 வயது இறைவனாகிய பூர்த்தியான அல்லாஹ் ஒட்டகம் என்ன மீது செய்யல, உண்டாகட்டும். இல்ல, என்ன செய்யறது? அதுக்கு என்ன அவனுடைய அப்படி சொன்னா, சாந்தியும் அதுக்கு ஒரு சமாதானமும் இறுதி தூதர் அளவுகள், அதுக்கு முஹம்மது மாற்று முஸ்தபா அளவுகளையும் என்ன ஸல்லல்லாஹு செய்ய நமக்கு அலைஹி சொல்லி வஸல்லம் கொடுத்திருக்கிறாங்க. அவர்கள் என்னன்னா அவர்களுடைய அடிச்சுவற்றை அப்படி பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், 25லிருந்து 30 தாபியீன்கள், வரை, தபஉ 35 வரை தாபியீன்கள், ஒரு ஒட்டகம் இருக்குன்னா அவர் என்ன இமாம்கள், கொடுக்கணும்? நடிகர்கள், குறிப்பாக இங்கே 25 முதல் 35 வரை ஒருத்தர் இருக்கக்கூடிய ஒட்டகம் நம் இருக்குது. அனைவர்கள் மீதும் அவர் இறைவனுடைய வந்து சாந்தியும் 1 சமாதானமும் வயது நல்வரட்டுமாக. பூர்த்தியான ஒரு பெண் ஒட்டகத்தை என்ன செய்யணும்? ஜக்காத்து கொடுக்கணும். அப்படி இல்ல, பெண் ஒட்டகம் கொடுப்பதற்கு இல்ல. அப்ப என்ன செய்யறது? அதுக்கு மாற்று ஏற்பாடு என்ன அப்படி சொன்னா, அல்லாஹ்வுடைய ஒரு அதற்கு நமக்கு வரைவிலக்கு கொடுத்திருக்கிறாங்க. மகத்தொரு அது கிருபையினால இல்லாவிட்டால் 2 அல்லாஹ்வை வயதை பற்றியும் அடைந்த அவருடைய தூதரை பற்றியும் ஆண் அவருடைய குட்டி என்ன மார்க்கத்தை செய்யணும்? பற்றியும் கொடுக்கணும். படிப்பதற்கு அல்லாஹ் தஆலா 2 வயது அடைந்த மீண்டும் ஒரு வாய்ப்பை நமக்கு ஆண் அல்லாஹ் குட்டி என்ன செய்யலாம்? கொடுக்கணும். வழங்கியிருக்கிறான். அப்படி அல்ஹம்துலில்லாஹ். டபுள். நம்முடைய இந்த ஃபிக்ஹுடைய 25 கிளாஸ் 25 முதல் வியாழக்கிழமை 35 வரை போன இருந்தால் ஒரே வாரம் ஒரு பெண் ஒட்டகம் வியாழக்கிழமை பெண் வெள்ளிக்கிழமை ஒட்டகம் எடுக்க இருந்தால் 1 முடியாதனால வயது பூர்த்தியான பெண் ஒட்டகம் இருந்தால் என்ன இந்த செய்யலாம்? நாளை நம்ம நினைச்சிருக்கிறோம் கொடுத்துடலாம். ஒருவேளை ஃபிக்ஹுடைய அந்த 1 வயது வகுப்பாக அதை பூர்த்தியான பெண் மாற்றிருக்கிறோம். ஒட்டகம் இல்ல, அப்படி இல்லாத பட்சத்துல 2 வயது அடைந்த ஆண் குட்டி என்ன செய்யணும்? கடந்த 2 அதற்கு வாரமாக பகரமா என்ன செய்யணும்? ஜக்காத்து கொடுக்கணும். ஃபிக்ஹுடைய கிளாஸ் என்ன செய்யல, நடக்கல. முக்கியமா ஒரு அடிப்படையாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய சட்டங்கள் பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பாடம். சில சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளால அந்த வகுப்பு நிகழ்ச்சி எடுக்க முடியல. அதோட தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் நம்ம நினைச்சிரோம் அதை பார்க்க இருக்கிறோம். இது வந்து அதனுடைய இது அல்ஹம்துலில்லாஹ் வச்சுதான் மத்ததுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யலாம்? கடந்த கணக்கு போட்டுக்கணும். ஓகேவா? வகுப்பில் நாம் ஜக்காத் தொடர்பான பாடத்தில் முதலாவது தங்கம் வெள்ளியினுடைய ஜக்காத்தினுடைய தொடர்பான சட்டங்கள் நம்ம படிச்சோம். இது குறித்து தங்கம் நம்முடைய வந்து ஹதீஸ் எதுல வருது அப்படி சொன்னா, எவ்வளவு இருந்தா சஹீஹுல் புகாரில ஜக்காத்து கொடுக்க வேண்டும், 1454, வெள்ளி எவ்வளவு இருந்தால் 1454 ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதை பற்றியான ஒரு இது சுருக்கமான ஒட்டகத்திற்கான ஒரு அளவுகோல். ஒட்டகத்திற்கான அளவுகோல். ஆக்சுவலி நம்ம இதை விளக்கத்தை நம்ம தெரிஞ்சு செஞ்சோம், வச்சுக்கிறோம், அவ்வளவுதான். நம்ம காலத்துல படிச்சோம். ஒட்டகம் எல்லாம் கிடையாது. ஏன்னா மனிதனுடைய நம்ம வாழ்க்கையில ஒட்டகம் வளர்க்க பெண்களை பொறுத்த முடியாது. வரைக்கும் ஏன்னா தங்கம், அதுக்கான வெள்ளி இது கால போன்ற சூழ்நிலை, விஷயங்கள்ல அதற்கான இது அதிகமா கிடையாது. வந்து ஓகேவா? பயன்படுத்துவது ஜஸ்ட் ஒரு தெரிஞ்சு அணிவதில் வச்சிருக்க வேண்டியது நம்ம பெண்கள் என்ன சம்பந்தப்பட்ட செய்யறோம்? விஷயம்னால சட்டங்களை அதை தெரிந்து நம்ம என்ன வைத்திருக்கிறோம். செய்யணும், தெரிந்து வைத்திருக்க வேண்டும். மாட்டினுடைய அளவுகோல், நம்ம அது மாட்டினுடைய தொடர்பாக அளவுகோலை பொறுத்தவரை, கடந்த மாட்டினுடைய வகுப்பில் ஜக்காத்தை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே படிச்சோம். யாராவது சொல்லுங்க பார்ப்போம். மாட்டுக்கு எப்ப ஜக்காத்து கடமையாகுது? இது ஷேர் பண்ணக்கூடாது. சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க பார்ப்போம். 30 மாடுக்கு மேல இருந்தா. தங்கத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு பாத்துட்டீங்களோ? ஹலாலாக்கப்பட்டதுனால அவங்க எவ்வளவு தங்கம் இருந்தால் எவ்வளவு ஜக்காத்து கொடுக்க வேண்டும். 30 அதே மாதிரி வெள்ளி இருந்தால் மாட்டுக்கு மேல ஒருத்தர் கடந்த அளவு அவரிடம் செய்யணும். அதனுடைய அந்த ஜக்காத்து கொடுக்கணும். அளவும் மாடை பொறுத்த அட்டவணையின் அடிப்படையில் மன்னிச்சு உங்களுக்கு நம்ம நாடுகள்ல ஷேர் பண்ணியிருந்தோம். வளர்க்கப்படுகின்ற பொதுவாக இதுல ஏதாவது சந்தைகளுக்கு நம்ம நினைச்சலாம் வளர்க்கக்கூடிய காலசூழ்நிலைகள் ஏற்படலாம். அல்லது நம்மளுடைய ரிலேஷன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதா? இந்த மாதிரி இதுல இருக்கலாம். அப்ப இது என்ன, ஏன் இதை நம்ம இது தெரிஞ்சு வச்சுக்கிறோம்னா, சில இடங்கள்ல இந்த கிராமப்புறங்கள்ல சட்டங்களே தெரியாத எத்தனையோ மக்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு ஜக்காத்துடைய அளவும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. அவங்க என்ன செய்வாங்க, அப்படியே அதை கலந்து அப்படியே காலத்தை கழிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஜக்காத்துடைய அளவுகளை வந்து சில பொழுதுகள் அவங்க உங்களுடைய ரிலேட்டிவ்ஸா இருந்தா என்ன செய்யலாம், நீங்க அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. யாருக்கு சந்தேகம் இல்லையா? ஜக்காத்து கொடுக்கக்கூடிய மக்களாக அவங்க மாறுறாங்கன்னு சொன்னா இன்னும் அவங்களுடைய அந்த கால்நடை எல்லாம் பெருக்குவோம். அதனாலதான் இந்த சட்டத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். மாட்டை பொறுத்த வரைக்கும் 30க்கு மேல போயிட்டு என்ன செய்யணும், மாட்டுக்கு ஜக்காத்து கொடுத்தாகணும். மாடுக்கு என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுத்தாகணும். அதுக்கு பாருங்களேன், முதல்ல அளவு அதுக்குன்னு அதை நீங்க நோட் பண்ணிருப்பீங்க.
அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து வந்து ஜக்காத்தினுடைய அடுத்த ஒரு பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய இந்த புத்தகத்துல வந்து நாம் படிக்கக்கூடிய இந்த ஃபிக்ஹுல் முயஸ்ஸர் சொல்லக்கூடிய இந்த புத்தகத்துல வந்து 1 முதல் 30 வரை தங்கம், இருந்தால் வெள்ளி அதுக்கு என்ன அடுத்தபடியாக கிடையாது? ஜக்காத்தை குறித்து பேசுகிற பொழுது ஜக்காத்து கிடையாது. 1 முதல் விளைச்சலை 39 பற்றியான 1 முதல் 39 வரை விளைச்சல் 1 முதல் விளைச்சலுக்கான 30 ஜக்காத் வரை இருந்தால் ஜக்காத்து கிடையாது. அது பற்றியான 30ல ஒரு பாடம் இருந்து அது வந்திருக்குது. ஸ்டார்ட் இன்ஷா ஆயிடும். அல்லாஹ் அதை நம்ம கொஞ்சம் 30க்கு மேல அடுத்த கிளாஸ் ஒருத்தட்ட மாடு இருக்குன்னு சொன்னா அவர் என்ன செய்யணும்? பாத்துக்கிறோம். ஓகேவா? ஜக்காத்து கொடுத்தாங்க. விளைச்சலை குறித்தான ஜக்காத் அந்த பாடம் வந்து அடுத்த வகுப்புல இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம் பாருங்களா, மாடுக்கு நடத்த பொறுத்த ஓகேவா? வரைக்கும் இதுல கொஞ்சம் மாடு சுருக்கமா காலம் இருக்கிறதுனால வந்து அதனுடைய மாடுதான் ஜக்காத்து கொடுக்கும். விரிவான மாட்டினுடைய நோட்ஸ் எண்ணிக்கை வச்சு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நம்ம என்ன செய்வோம் உங்களுக்கு கூடுகிற பொழுது ஷேர் நிசாபடி பண்ணி அடைந்து படிக்கிறோம். அந்த அதனால அளவை அடுத்த அடைந்து கிளாஸ்ல கூடுகிற இன்ஷா அல்லாஹ் பொழுது இந்த மாட்டுக்கு கிளாஸ்ல என்ன அப்படி மாடு சொன்னா ஜக்காத்து கொடுக்கும். கால்நடைகளுக்கான பாருங்களேன், ஜக்காத் 30 முதல் 39 வரை கால்நடைகளுக்கான இருந்தா ஜக்காத் அப்போ இங்க நம்ம போட்டு 1 ஒரு புத்தகம் போட்டிருக்கிறோம் கணக்கு இல்ல. ஓகேவா? அதுல வந்து இங்க வந்து 40 முதல் 120 வரை நினைச்சிருக்கிறாங்க போட்டிருக்கிறாங்க. 40 முதல் 120 வரை போட்டிருக்கிறாங்க. நம்முடைய அளவு பாருங்க, நாம் நடத்தக்கூடிய இந்த 2 ஒண்ணுதான், சின்ன ஒரு வித்தியாசம் நிச்சயம் மாறும். ஆமா, தங்கத்திற்கான ஜக்காத் ஓகேவா? வருடம் வருடம் கொடுக்கணும். அதாவது அந்த அளவு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த அளவு வந்து அந்த நிசாபுடைய அளவை எட்டி இருந்தால் வருடத்திற்கு ஒரு முறை என்ன செய்யணும்? ஜக்காத்து கொடுக்கணும். வருடம் வருடம் கொடுக்கணும். அதாவது வாழ்நாளுக்கு ஒரு முறை அல்ல, சின்ன ஒரு வருடந்தோறும் என்ன செய்யணும்? ஆண்டுதோறும் கொடுப்பது ஜக்காத். அதாவது அதை நம்ம கடந்த கிளாஸ் நினைச்சிருக்கிறோம், விரிவா சொல்லியிருக்கிறோம். சிலர் இன்னைக்கு என்ன செய்றாங்க, வாழ்நாள்ல ஒரு தடவை ஜக்காத்து கொடுத்தா போதும் அப்படிங்கறதா பலருடைய ஒரு கருத்தா சொன்னாங்க. அப்ப 30ல இருந்து 30 மாட்டு எண்ணிக்கை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி அடைந்து கொடுக்கிற விட்டால் அவருக்கு என்ன செய்யணும்? அடிப்படை ஜக்காத்து விஷயம் கடமையாகும். 1 முதல் ஆண்டுதோறும் நம்ம என்ன 29 வரை செய்யணும்? இருந்தா ஜக்காத்து கொடுக்கணும். அவருக்கு என்ன அந்த கிடையாது? நிசாபுடைய ஜக்காத்து அளவை கிடையாது. தாண்டி அப்ப இருந்தால் 30க்கு மேல நிசாபை அடைந்திருந்தால் கண்டிப்பா என்ன எண்ணிக்கை செய்யணும்? வந்து விட்டா ஜக்காத்து வந்து அவரு வருஷத்துக்கு ஜக்காத்து கொடுத்தாகணும். இப்ப எந்த மாசம் கொடுக்கிறோமோ இந்த மாசம் அடுத்த வருஷம் இதே மாசம் வருகிற வரைக்கும் அந்த அளவு குறைந்திருந்தால் மாட்டுக்கு மாடு என்ன செய்யணும்? ஜக்காத்து கொடுக்கணும். அந்த நிசாபை 30 அடைந்திருந்தால் முதல் கண்டிப்பா என்ன செய்யணும்? 39 வரை இருக்குமே ஜக்காத்து இருந்தால் ஒரு வயது நம்ம மாடு என்ன செய்யணும்? கடந்த காலத்துல கடந்த வகுப்புல ஒரு என்ன வயது சொல்லியிருந்தோம்? மாடு ஒண்ணு என்ன செய்யணும்? கொடுக்கணும். சரி, இந்த வகுப்பை பொறுத்தவரை 40 இன்றைக்கு to வகுப்பு என்ன அப்படின்னு சொன்னா, 59 கால்நடைகளுக்கான 40க்கு ஜக்காத். மேல நீங்க பொதுவா போட்டுருக்காங்க. இதுவும் ஒரு முஸ்லிம் 40 அறிந்து to வைத்திருக்க வேண்டிய ஒரு 59 முக்கியமான ஒரு சட்டம். அதுக்கு நிறைய வீடுகள் இன்னைக்கு கால்நடைகள், அவர் ஆடு, 2 மாடு வயது போன்ற கால்நடைகள் ஒன்று என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஓகேவா? 2 வயதுள்ள ஒரு இதுக்கு மாடு ஜக்காத் எப்படி கொடுக்கணும்? இதனுடைய அளவு என்ன? 60 to அது 69 குறித்து வரக்கூடிய 60 to சட்டங்களை நம்ம 69 இன்ஷா அல்லாஹ் இந்த நேரத்துல படிக்க இருக்கிறோம். மாடுகள் இருக்கும் என்றால் கால்நடைகள் ஒரு என்பது வயதுடைய 2 பொதுவா மாடு கால்நடைகள் என்பது ஒரு வயதுடைய ஒட்டகம், மாடு, ஆடு 2 மாடுகள் இந்த மூன்றை தான் ரசூல் நினைச்சிருக்கிறாங்க, சுட்டி காட்டிருக்கிறாங்க. ஒட்டகம், மாடு, ஆடு இந்த 3 தான் நபி அவர்கள் நமக்கு 70 முதல் சுட்டிக்காட்டிய 79 வரை அம்சங்களை ஒருவர்கிட்ட மாடுகள் இருக்கும் என்றால் அதுக்குள்ள நிறைய விஷயங்கள், ஆடு, மாடு, ஒட்டகத்துக்குள்ள நிறைய இங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன, மாடு முதல் அதுல எருதுங்கிற 79 வரை ஒருவர்கிட்ட மாடுகள் இருக்கும் என்றால் ஆடு என்பதுல ஒரு வயது உடைய ஒரு மாடு செய்யும், 2 வயது உடைய ஒரு மாடு என்ன செய்யும்? ஜக்காத் கால்நடைகள் 2 மாடு ஜக்காத் கொடுக்கணும். ஒரு மாட்டுக்கு ஒரு மாடு முதலாவது கால்நடைகளுக்கு இன்னொரு மாட்டுக்கு 2 வயசு நிசாப் இருக்கணும். எவ்வளவு நிசாபு, அந்த அளவு எவ்வளோ, அது பத்தி இன்ஷா அல்லாஹ் மனுஷர் வரிசையாக நாம படிக்க இருக்கிறோம். ஜக்காத்து கடமையாவதற்கான நிபந்தனைகள், ஜக்காத்து கடமையாவதற்கான நிபந்தனைகள். முதலாவது ஜக்காத்து கடமையாவதற்கான நிபந்தனைகள். அதுல முதலாவது விஷயம் என்ன? கால்நடைகள் நிசாபை அடைந்திருக்க வேண்டும். கால்நடைகள் நிசாபை அடைந்திருக்க வேண்டும். அந்த அளவு என்ன நிசாபு? 5 ஒட்டகம், 30 மாடு, 40 ஆடு. இதான் அந்த நிசாபுடைய அளவு. ஆடு, மாடு, ஒட்டகத்துக்கான நிசாபு 5 ஒட்டகம், 30 மாடு, 40 ஆடு. இது அதனுடைய அளவு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, 5 ஒட்டகங்களுக்கு குறைவானவற்றில் ஜக்காத் இல்லை. புகாரில 1447 1447 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறோம். 5 ஒட்டகங்களுக்கு குறைவானவற்றில் ஜக்காத் இல்லை. அபு சைத்ரி
அபு சயீத் அல் குத்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க செய்தியை. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, யமன் வாசிகளிடத்தில் ஜகாத்தை வசூலிப்பதற்காக என்னை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அனுப்பி வைத்தார்கள். அப்போது ஒவ்வொரு 30 மாட்டிற்கும் 1 வயது பூர்த்தியான மாட்டை எடுக்கவும். அப்ப இதுல என்ன வருது? 30 மாடு. ஓகேவா? 30 மாடு வந்துட்டா அது அளவு, நிசாபுடைய அளவு வந்துட்டு அர்த்தம். அதே போல 40 மாட்டிற்கும் 2 வயது பூர்த்தியான மாட்டை எடுக்கும் ஜகாத்துடைய அளவு. அது அளவு இன்ஷா அல்லாஹ் நம்ம 40க்கு மேல 39 வரை இருந்தால் ஒவ்வொரு வயது உள்ள ஒரு மாடும். அப்ப 40 எனக்கு முதல் 59 வரை கட்டளையிட்டார்கள் என்று 2 வயது முஆத் ஒரு இப்னு மாடு. ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அப்ப இங்க மாட்டினுடைய அளவு என்ன செய்றாங்க? நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. மாட்டினுடைய அளவு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆட்டினுடைய அளவை பொறுத்த வரைக்கும் சஹீஹுல் புகாரில வருது, 1 வயதுடைய 1454. 70 முதல் 79 வரை இருந்தால் நல்ல கவனிக்கணும். 1 வயதுல ஒரு மாடும் கால்நடைகளுக்கான ஜகாத்துடைய பாடத்துல கால்நடைகள் ஆடு, மாடு, ஒட்டகம் 3 தான். அதுக்குள்ள சில வெள்ளாடு, ஆடு என்று சொன்னால் வெள்ளாடு, செம்மறி ஆடு, அதே மாதிரி மாடு என்று சொன்னால் எருதும் அப்படின்னு உள்ள அடங்கிரும். இது முதலாவது பாடம் என்ன? கால்நடைகளுக்கான ஜகாத்துடைய பாடத்துல முதலாவது பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, அதுக்கு மேல வந்து ஜகாத் கடமையாவதற்கு 80க்கு மேல அதுல முதல்ல என்ன? நிசாவை கால்நடைகள் நிசாவை அடைந்திருக்க வேண்டும். இப்ப நம்ம ஒட்டகத்துக்கு பார்த்தோம், 5 ஒட்டகம், 20 மாடு, 40 ஆடு. அது 2 ஹதீஸ பார்த்தாச்சு. 120க்கு மேல 5 ஒட்டகத்துக்கு ஒரு calculation ஜகாத்துல ஒட்டகத்துக்கான ஹதீஸ். அதே மாதிரி மாட்டுக்கான ஹதீஸும் பார்த்தாச்சு. 80க்கு மேல போகும்பொழுது சுனன் அபூ தாவூதுல 1576 அது நம்ம வரக்கூடிய முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதர் யமன் வாசிகளிடத்துல ஜகாத் வசூலிப்பதற்கு அனுப்பிக்கும்போது அவங்க மாட்டுக்கான அந்த குறிப்பு என்ன செஞ்சாங்க? ஆட்டுக்கு வரக்கூடிய ஹதீஸ் என்ன? புகாரில 1454வது ஹதீஸா பதிவு 120க்கு மேல அது என்ன அப்படின்னா, காடுகளில் மேயக்கூடிய ஆடுகளில் 41 குறைந்து விட்டால் உரிமையாளர் நாடினாலே தவிர அதுக்கு ஜகாத் இல்லை. அப்ப 40 ஒண்ணு குறைஞ்சிட்டுன்னா ஜகாத்து கிடையாது. நினைச்சா அவர் கொடுக்கலாம், நடத்தின பாடம் கடமை கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் 40 எட்டிருச்சு, இது ஸ்பீடா 40 எட்டிட்டுன்னா அவர் என்ன செஞ்சாகணும்? ஜகாத்து கொடுத்தாகணும். அப்ப இது அளவுக்கு உங்களுக்கு புரிந்ததான்னு ஆட்டுக்கான நிசாபுடைய அளவு நினைச்சாங்க சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்து என்ன? இரண்டாவது, முதலாவது கால்நடை நிசாபை அடைந்திருக்க வேண்டும். அதனுடைய 3 அளவு பார்த்தோம். 2வது அம்சம் என்ன? கால்நடைகள் உரிமையாளர், நம்ம தான் ஒரு வருடம் முழுமையாக கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் ஒட்டகமா இருக்கு. பொதுவாக ஜகாத்துடைய அந்த பாடத்தை தங்கம் வெள்ளி நம்ம தான் வளர்ப்பிலேயே நம்ம இல்லையே அப்படின்னு ஜகாத் என்பது ஒரு வருடம் என்ன செய்யப்பட்டிருக்கணும்? இப்ப ஒரு முஸ்லிம் நினைச்சு தெரிஞ்சு வைத்திருக்காரு படிக்கிறோம். இன்றைக்கு என்னைக்காவது ஒரு அவர்கள் கூறினார்கள், செல்வத்தில் ஒரு வருடம் பூர்த்தியாகும் வரை அதில் ஜகாத் கடமை இல்லை. கலந்து கொள்ளுங்க. அப்போ அவங்களுடைய கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு வருடம் என்ன செய்யப்பட்டிருக்கணும்? பூர்த்தியாகிற அந்த எண்ணம், அந்த எண்ணத்தை வந்து அல்லாஹ் இன்னும் பரிசுத்தமாக்கி எல்லா காலங்களிலும் எல்லா வகுப்புகளையும் முழுமையாக படித்து 3வது கால்நடை நிபந்தனைகள்ல உங்களை ஆக்கி 3வது என்ன அப்படி சொன்னா, நேரங்களை ஒதுக்கி மேயக்கூடியதாக இருக்க வேண்டும். புற்பூண்டுகளை மேய்ந்து வளரக்கூடியதாக இருக்க வேண்டும். கூலி வந்து அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் அது மேயக்கூடியதாக இருக்கணும். ரெட்டிப்பாக்கி தரும். அதே நேரத்துல புற்பூண்டுகள் நினைச்சினது மேய்ந்து வளரக்கூடியதாக இருக்க வேண்டும். வாஹிருதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் புகார்ல வரும்போது ஹதீஸை சேர்ந்தே வருது 1454. நம்ம அதை மேற்கு அது முன்னாடி இந்த ஹதீஸ் நம்ம சொல்லியிருந்தோம். காடுகளில் மேயக்கூடிய அப்படின்னு அர்த்தம். காடுகளில் மேயும் ஆடுகள் ரசூல் நினைச்சிருக்கிறாங்க, சுட்டி காட்டிருக்கிறாங்க. காடுகளில் மேயும் ஆடுகள் 40 to 30 வரை இருந்தால் அதற்கு ஒரு ஆடு, 120 மேல 200 வரை இருந்தால் 2 ஆடு, 200க்கு மேல 300 வரை இருந்தால் 3 ஆடு. இப்படி என்ன செஞ்சாங்க? ஒவ்வொன்றுக்கு நினைச்ச ஒரு அளவு குறிப்பிட்டிருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம இதை நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அதான் கடைசியில் உங்களுக்கு கிடைச்சி வழங்கப்படுத்தும் இன்ஷா அல்லாஹ். முதலாவது நிபந்தனைகள், அதை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம், பார்த்துட்டு ஓகேவா? அப்போ மேயக்கூடியதாக இருக்க வேண்டும், புற்புண்டுகளை மேய்ந்து வளரக்கூடிய ஆடுகளாக இருக்க வேண்டும், கால்நடைகளாக இருக்க வேண்டும். இது முதலாவது விஷயம். அடுத்து என்ன? 4வது, வேலைக்காக பயன்படுத்தப்பட்டதாக இருக்கக்கூடாது. வேலைக்காக பயன்படுத்தப்பட்டதாக இருக்கக்கூடாது.
வேலைக்காக பயன்படுத்தப்பட்டதாக இருக்கக்கூடாது. மாடுகளை பொறுத்தவரைக்கும் சில இடங்கள்ல என்ன செய்வாங்க, உழுவதற்கும், நிலத்தை உழுவதற்கும், பாரங்களை சுமப்பதற்கும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஓகேவா? இதுல கூடுதலான ஒரு விளக்கம் பாருங்களேன். எப்படின்னா, அதாவது வேலைக்கு பயன்படுத்தப்பட்டதாக இருக்கக்கூடாது. நிலத்தை உழுவதற்கோ, பாரங்களை சுமப்பதற்கோ பயன்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது அது மனிதனுடைய அடிப்படை தேவைக்குரியதாக மாறிவிடுகிறது. சில நேரங்கள்ல வாடகைக்கு விடப்படக்கூடியதாக இருந்தால், வாடகைக்கு விடப்படக்கூடியதாக இருக்குமானால், அதிலிருந்து பெறக்கூடிய வாடகைக்கு ஒரு வருடம் முழுமை அடையும் வரை, ஒரு வருடம் முழுமை அடையும் போது ஜக்காத்து கொடுக்க வேண்டும். வாடகைக்கு விடப்பட்டிருந்தால் அதுக்கு ஒரு சட்டம். பொதுவாக தன்னிடத்துல இந்த மாடுகளை வைத்திருக்கிறாங்க, அது இந்த மாதிரியான வேலைகளுக்கு பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா, அவர் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்ல, ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி. இதுதான் கால்நடை ஜக்காத்து கடமையாதற்கான நிபந்தனைகள். 4 அம்சங்களை பார்த்திருக்கோம். முதலாவது என்ன? முதலாவது என்ன? கிளாஸ்ல இருக்கிறீங்களா? உரிமையாளர்கிட்ட 1 வருஷம் பூர்த்தியா இருக்கணும் சார். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் முதல்ல சொன்னது. பாக்கிலாம் கிளாஸ்ல இருக்கிறீங்களா? புக் இருக்குதுனால நோட். எல்லாரும் புக் வச்சிருக்கீங்களா? முதல்ல எல்லாரும் அந்த அந்த நம்ம நடத்தக்கூடிய பாடத்துக்கான புக்ஸ் வாங்கிட்டீங்களா? யாரெல்லாம் வாங்கல அது கொஞ்சம் சொல்லுங்க. இந்த கிளாஸ் எடுக்கும் போது நீங்க நோட்ஸ் இல்லைன்னா படிச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கிளாஸே சேர்ந்து இருக்குது. சரி, எத்தனை பேருக்கு புக்ஸ் இல்லைங்கிறத வந்து என்ன செய்யுங்க, நீங்க குரூப்ல வந்து அஃப்ரா சிஸ்டர்கிட்ட வந்து நீங்க சொல்லுங்க. ஓகேவா? உங்களுக்கு புக்ஸ் வேணும், இன்ஷால்லா ஆர்டர் போட்டு உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் நானு. ஏன்னா புக்ஸ் இல்லாம நோட்ஸ் எடுத்தா அது மைண்ட்ல நிக்காது. ஏன்னா இது சட்டங்கள் தொடர்பான பாடம் அப்படிங்கிறதுனால புக்ஸ் கண்டிப்பா நம்ம கையில இருக்கணும். இல்லைன்னா பாடம் எடுத்து ஒரு பிரயோஜனம் இருக்காது, உங்களுக்கு மறந்துடும். நீங்க திருப்பி இந்த ஆடியோவோ அல்லது வீடியோ நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கும், ரீகால் பண்ண வேண்டியிருக்கும். அதே புக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க அந்த வாசிக்கும் போது எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு அதனுடைய அளவு தெரிஞ்சிடும். அதனால நீங்க இப்ப கிளாஸ் முடிஞ்ச உடனே என்ன செய்யுங்கன்னா, எத்தனை பேருக்கு புக்ஸ் இல்லைங்கிறத அஃப்ரா சிஸ்டர் என்ன செய்யுங்க, தொடர்பு கொண்டு சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் அதுக்கான ஏற்பாடுகள் அவங்கள்ட்ட உங்க அட்ரஸ் எல்லாம் அவங்க அட்மின்ட்ட கொடுத்துருங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அதுக்கான ரேட் என்ன வருதுங்கிறத பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு மனு செய்யும். இப்ப நம்ம எடுக்கும்போது நமக்கெல்லாம் எனக்கு ரேட் உங்களுக்கு இது பண்ணுவாங்க. நீங்க எடுத்தா தனியாக ஒரு ரேட் வரும். அதனால நீங்க என்ன செய்யுங்க, அட்ரஸும் பிளஸ் அதனுடைய அந்த ரேட் என்னங்கிறது சொல்றேன். நீங்க அதை அவங்களுக்கு இது பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ்.
உங்களுடைய கையில 2-3 நாள்ல கையில என்ன செய்யும், புக்கு கிடைக்கிற மாதிரி நான் பண்ணிடுவோம் இன்ஷா அல்லாஹ். புக்ஸ் எல்லாம் படிச்சா நிக்காது மைண்ட்ல. ஏன்னா சட்டங்கள் தொடர்பான புத்தகம் நான் படிக்கிறதுனால ரொம்ப அவசியம். இப்ப கால்நடை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப அவசியம். அது உங்களுக்கு இப்ப இல்ல, ஃபியூச்சர்ல ரொம்ப பயன்படும். ஓகேவா? நமக்கு ஏதாவது ஒரு சட்டம் மறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவா நம்ம வந்து பெண்கள் தொடர்பான சட்டமாக இருக்கட்டும், பொதுவான சட்டங்களா இருக்கட்டும், அல்லது இபாதத்து சார் சட்டங்களா இருக்கட்டும், ஏதாவது ஒண்ணு மறந்துட்டா கூட அந்த புக்ஸ நம்ம நினைச்சு கொஞ்சம் ரீகால் எடுத்து பார்க்கும்போது உடனே தெரிஞ்சிடும் நமக்கு. அதனால தயவு செய்து புக் இல்லாதவங்க என்ன செய்யுங்க, அவங்களுக்கு தெரியப்படுத்திடுங்க, மறந்துடாதீங்க. கிளாஸ் முடிஞ்ச உடனே எடுத்து ஞாபகப்படுத்திடுங்க. அப்ப ஜக்காத் கால்நடைக்கான அந்த ஜக்காத்துடைய நிபந்தனைகள் என்ன அப்படி சொன்னா, முதல்ல வந்து கால்நடை வந்து அந்த நிசாப் அடைஞ்சிருக்கணும். இது முதலாவது நிபந்தனை. 2வது நிபந்தனை என்ன அப்படி சொன்னா, கால்நடைகளின் உரிமையாளரிடம் ஒரு வருடம் பூர்த்தியா இருக்கணும். ஓகே, ஒரு வருடம் நினைச்சிருக்கணும், முழுமையா அடைஞ்சிருக்கணும். 3வது அது மேயக்கூடியதாக இருக்க வேண்டும், பொருட்களை மேய்ந்து வளரக்கூடியதாக இருக்க வேண்டும். ஓகேவா? 4வது அதுக்கு வேலைக்காக பயன்படுத்தப்பட்டதாக இருக்கக்கூடாது. வேலைக்காக பயன்படுத்தப்பட்டதாக நினைச்சு இருக்கக்கூடாது. 4 நிபந்தனைகள் நம்ம நினைச்சிருக்கிறோம், நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து பாருங்களேன், எத்தனை இப்போ இப்போ நம்ம ஆடு, மாடு, ஒட்டகம் இந்த 3க்கு தான் ஜக்காத். ஒட்டகத்தினுடைய அளவு என்ன? நான் உங்களுக்கு இதுல வைத்திருக்கக்கூடிய இந்த ஷேர் பண்ணிக்கூடிய இந்த அட்டவணை பொறுத்த வரைக்கும் மாட்டுக்கும் ஆட்டுக்கும் தான் நிச்சயப்பட்டிருக்குது. மாடு பிளஸ் ஆடு இது 2க்கும் தான் நிச்சயப்பட்டிருக்கு, இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒட்டகத்துக்கு என்ன செய்யல இல்ல. அதை இன்ஷா அல்லாஹ் நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு முதலாவது ஒட்டகத்தினுடைய அளவு நான் உங்களுக்கு என்ன செய்யறேன் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. சரி, அளவு முதல்ல நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. அளவு, அதுக்கப்புறம் ஹதீஸ் நினைச்சர படிக்கிறேன். முதல்ல அளவு. முதலாவது வந்து 5 முதல் 9 வரை 5 முதல் 9 வரை ஒட்டகம் இருந்தால் ஒரு ஆடு என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும். 5 முதல் 9 வரை இருந்தால் ஒரு ஆடு கொடுக்கணும். ஐந்து முதல் 9 வரை இருந்தால் ஒரு ஆடு கொடுக்கணும். 10 முதல் 14 வரை இருந்தால் 2 ஆடு கொடுக்கணும். 10 முதல் 14 வரை இருந்தால் 2 ஆடுகள் கொடுக்க வேண்டும். ஜஸ்ட் ஒரு நீங்க இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நான் விளக்கமா உங்களுக்கு நடத்துவேன் இன்ஷா அல்லாஹ். 9 முதல் 15 வரை இருந்தால் 3 ஆடுகள் கொடுக்கணும். ஒட்டகத்தினுடைய பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். 5 முதல் 9 இருந்தா ஒரு ஆடு கொடுக்கணும். அதாவது 5 ஒட்டகம் முதல் 9 ஒட்டகம் வரை இருந்தால் ஒரு ஆடு கொடுக்கணும். 10 ஒட்டகம் முதல் 14 ஒட்டகம் வரை இருந்தால் 2 ஆடு கொடுக்க வேண்டும். கவனிங்க, 9 முதல் 15 வரை இருந்தால் 3 ஆடுகள் கொடுக்க வேண்டும். 9 முதல் 15 வரை இருந்தால் 3 ஆடுகள் கொடுக்க வேண்டும். 20 முதல் 24 வரை இருந்தால் 4 ஆடுகள் கொடுக்க வேண்டும். 20 முதல் 24 வரை இருந்தால் 4 ஆடுகள் கொடுக்க வேண்டும். இதுவரைக்கும் ஆடு அதாவது ஒட்டகத்தினுடைய அளவு வச்சு ஆடு கொடுக்கிறோம். ஓகேவா? 5 ஒட்டகம் முதல் 9 ஒட்டகம் இருந்தால் ஒரு ஆடு கொடுக்கணும்.
10 ஒட்டகம் முதல் 14 ஒட்டகம் வரை இருந்தால் 2 ஆடு கொடுக்கணும். 9 முதல் 15 வரை ஒட்டகம் இருந்தால் 3 ஆடு கொடுக்க வேண்டும். 20 முதல் 24 வரை ஒட்டகம் இருந்தால் 4 ஆடுகள் கொடுக்க வேண்டும். இதெல்லாமே ஒட்டகத்திற்கு ஆடு ஜக்காத். ஓகேவா? இதுவரைக்கும் சொன்னது ஒட்டகத்திற்கு ஆடு ஜக்காத். இப்போ ஒட்டகத்திற்கு ஒட்டகம் ஜக்காத்து கொடுக்கிறது எப்படி பாருங்களேன். 25 முதல் 35 ஒட்டகம் வரை இருந்தால் ஒரு வயதான பெண் ஒட்டகம் என்ன செய்யணும்? ஜக்காத்து கொடுக்க வேண்டும். பெண் ஒட்டகம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன் இஸ்லாம் பெண் ஒட்டகத்தை ஜக்காத்தா கொடுக்குதுன்னா, உண்மையிலே ஜக்காத்தினுடைய இன்னொரு பிரதான நோக்கம் என்ன அப்படி தெரியுமா? கால்நடைகளுக்கு ஏன் இப்படி ஒரு சட்டத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு விதியாக்கி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் அப்படி சொல்லி கொடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னா, ஒட்டகத்தின் அதாவது கால்நடைகள் மூலமாக அவரும் என்ன செய்யுது? செல்வ நிலைக்கு உயர்றது. செல்வ நிலைன்னு என்னது? அவருடைய அந்த ஏழ்மை நிலையிலிருந்து தன்னை உயர்த்தி கொள்றதுதான் ஜக்காத்துடைய மிக பிரதான விஷயம். என்ன? இன்றைக்கு வாங்கக்கூடியவர் நாளைக்கு என்ன செய்யணும்? கொடுக்கக்கூடியவராக மாற வேண்டுவதற்கான ஜக்காத் அல்லாஹ் தஆலா நினைச்சிருக்கிறான், விதியாக்கி இருக்கிறான். அப்போ ஜக்காத்தினுடைய பிரதான நோக்கமே தான் ஏழ்மை இல்லாத, வறுமை இல்லாத ஒரு நிலையை மாற்றணும். அதனாலதான் கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் பெண் ஒட்டகத்தை ஜக்காத்து கொடுக்க சொன்னாங்க. ஏதாவது ஒட்டகத்தை கொடுத்துடலாம்ல. ஜக்காத் என்பது கொடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குமே என்றால் எதையோ நினைச்சிருக்கலாம், கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனா கொடுக்கக்கூடிய அந்த பொருளை கூட பாருங்க, அதை கொண்டு அவன் தண்ணீர் அடைந்து கொள்ளணும், அதை கொண்டு அவன் தன்னுடைய வாழ்க்கை நினைச்சு மேம்படுத்தணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அளவை நினைச்சிருக்கிறாங்க, கொடுக்கிற பொருளுடைய நிலையை மாத்திருக்கிறாங்க. அதனாலதான் 25 முதல் 35 வரை ஒட்டகம் ஒருத்தர் இருக்கு அப்படின்னா அவர் ஒரு வயதான பெண் ஒட்டகத்தை என்ன செய்யணும்? ஜக்காத்து கொடுக்கணும். பெண் ஒட்டகம் ஏன் அதை கொடுக்க? அதன் மூலமா ஒரு என்ன செய்யலாம்? ஒட்டகத்தை இப்ப அது குட்டிகள் என்ன செய்யலாம்? பெற்றெடுக்கிற பொழுது அதன் மூலமா ஒரு என்ன செய்யலாம்? செல்வந்த நிலைக்கு ஒரு நினைச்சலாம் போகலாம். அடுத்த வருடம் இன்ஷா அல்லாஹ் அவர் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய நிலைக்கு என்ன செய்யலாம்? மாறலாம். அதனாலதான் பெண் ஒட்டகத்தை கொடுக்க சொல்றாங்க. ஒரு வயதான பெண் ஒட்டகம், ஒரு வயதான பொண்ணு, வயதானது இல்ல, ஒரு வயசு அடைந்த ஒரு பெண் ஒட்டகத்தை என்ன செய்யணும்? கொடுக்கணும், பழகிக்கணும். 36 ஒட்டகம் முதல் 45 ஒட்டகம் வரை ஒருத்தர் இருக்கு அப்படின்னு சொன்னா அவர் 2 வயது பூர்த்தியான 2 வயது உடைய ஒரு பெண் ஒட்டகத்தை என்ன செய்யணும்? ஜக்காத்து கொடுக்கணும். நாற்பத்தி ஆறு ஒட்டகம் முதல் 60 ஒட்டகம் வரை இருந்தால் 3 வயது அடைந்த பெண் ஒட்டகம் என்ன செய்யணும்? கொடுக்கணும். 61 முதல் 75 வரை ஒரு ஒட்டகம் இருக்கும் என்றால் 4 வயது பெண் ஒட்டகம் என்ன செய்யணும்? ஒரு ஜக்காத்து கொடுக்கணும். 76 முதல் 90 வரை 76 முதல் 90 வரை ஒரு ஒட்டகம் இருக்குமே ஆனால் 2 வயதுடைய 2 பெண் ஒட்டகம் என்ன செய்யணும்? கொடுக்கணும். 2 வயதுடைய 2 பெண் ஒட்டகம் என்ன செய்யணும்? ஜக்காத்து கொடுக்கணும். 91 முதல் 120 வரை 91 முதல் 120 வரை ஒரு இடத்தில் ஒட்டகம் இருக்குமே ஆனால் 3 வயதுடைய 2 பெண் ஒட்டகம் என்ன செய்யணும்? ஜக்காத்து கொடுக்க வேண்டும்.